ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறேன். எல்லாருக்குமே மட்டன் குழம்பு செய்ய தெரியும். ஆனால் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன், பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறையா டிப்ஸ் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 1/2 கிலோ மட்டனு, 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ வந்து அதிகமாக மசாலா சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக நான் செஞ்சுருவேன். இப்போ அதை பாருங்கள். இப்போ வந்து மட்டனை குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, 2 வெங்காயம் 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சூப் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மட்டும் சேர்த்து தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு வேக வச்சுடுங்க. அப்புறமா திறந்து நீங்கள் தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் பெப்பரும் ஜீரகமும் பொடி செய்து போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். எல்லா தண்ணியும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. 1 டம்ளர் அளவு தான் நீங்கள் தண்ணி எடுத்துக்க முடியும். நான் வந்து இப்போ சூப்பெலாம் எடுக்க போகிறதில்ல, பசங்க குடிக்க மாட்டாங்க. அதனால இதில் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்தது இதில் வந்து நான் அரிசி கழுவின 2வது தண்ணியை சேர்க்க போகிறேன். முதல் தண்ணியை நீங்கள் மட்டன், சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய கவுச்சி சுமெல்லாம் இருக்காது. இது மாதிரி 2வது தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி கழுவி இந்த தண்ணியை நம்ம மீன் குழம்புக்கு புளி கரைக்கவும் இல்லை மட்டன் வேக வைக்கவும் சேர்த்துக்கிட்டோமா உடம்புக்கு ரொம்ப சத்தாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றுவேன். நீங்கள் குக்கரில் வைக்கிற எந்த பொருளாக இருந்தாலுமே கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா பொங்கி வராமல் உள்ளேயே வேகும். அடுத்தது மட்டன் கடையிலையே கொஞ்சம் கொழுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கொழுப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கொழுப்பு வந்து குழம்புல சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வறுவல் செய்யும்போது சேர்த்திங்கன்னா அது நல்லா இருக்காது. இப்போ கொழுப்பை வந்து இதில் சேர்த்துடலாம். கொழுப்பு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் ஷாப்லேயே சொல்லி அனுப்புவாங்க, இந்த மட்டன் ரொம்ப இளங்கறி, வந்து விசில் தாங்காது, 2 விசில் போதும் 3 விசில் போதும்னு சொல்லி அனுப்புவாங்க. அது மாதிரி நீங்கள் கேட்டுக்கோங்க மட்டன் வாங்கும்போதே. இப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் என்னென்ன அரைச்சி போடணுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருள்களை பார்த்துக்கலாம். 1 மூடி தேங்காய். இந்த தேங்காய் மூடியை வந்து நாங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த ப்ரௌன் கலர் தோல் எல்லாமே வெள்ளையாகவே கிடைக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீசரில் வச்சுருந்த தேங்காய் மூடி. இது 1 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூனு பொட்டுக்கடலை, 1 கொட்டை புளி. இந்த புளி சேர்க்கறனால டேஸ்ட்டை வந்து ரொம்ப தூக்கி காட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் பொட்டுக்கடலை தான் சொல்லுவோம். நீங்கள் வறுகடலை, உடச்சக்கடலை உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்களோ அப்படி சொல்லிக்கோங்க. இந்த பொட்டுக்கடலைக்கு பதில் முந்திரி பருப்பு சேர்க்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்தா குழம்போட டேஸ்ட்டு கம்மியாகிடும். நான் அதனால் பொட்டுக்கடலை தான் சேர்ப்பேன். உங்கள் விருப்பம் முந்திரி பருப்போ இல்லை பொட்டுக்கடலையோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு. இந்த 4 பொருளையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் மட்டன் வந்து வெந்துட்டுருக்குது. 3 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம்லாம் வெளியில் வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம். இதில் வந்து 1 மூடி தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூனு சோம்பு, 1 கொட்டை புளி, 4 பொருளையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த ஸ்டீம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து இதை நம்ம ஊற்றிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கேஸை திருப்பியும் பற்ற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மட்டன்லாம் நல்லா வெந்திருக்குது.
நல்லா பூ போல் வெந்திருக்குது, சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ போறிய வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் நான் போட்ட மிளகாத்தூள் அளவு வந்து உங்கள் வீட்டு மிளகாய் பொடி எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் அதிகம் வேணுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இது போதும். எப்பயுமே மட்டன் சாப்பிட்றது வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுறதுக்காக தான். அதில் வந்து நம்ம அதிகமாக காரம் சேர்த்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லதில்லை. நார்மலாக தேவையான காரம் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் குழம்புல ஏதாவது காய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது முருங்கைக்காய், கத்திரிக்காய், அதை பச்சையாகவே நீல வாகில் கட் பண்ணி கத்திரிக்காவை போடலாம், முருங்கைக்காவை போடலாம். இப்போ இந்த தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் காய் சேர்க்குறதா இருந்தால் அந்த காயை சேர்த்துடணும். முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் முள்ளங்கி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிட்டு சேர்க்கலாம். அந்த காய் வேறு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் விழுதை சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி காய் எதுவுமே சேர்க்கலை. அதாவது உருளைக்கிழங்கு சில பேர் சேர்ப்பாங்க, அது வந்து எங்கள் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. உருளைக்கிழங்கு வந்து மட்டன் குழம்போட டேஸ்ட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. எப்பயாவது உப்புலாம் அதிகமாக போயிட்டா தான் உருளைக்கிழங்கு சேர்த்தா அது அந்த உப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. அதனால் மட்டன் குழம்புல எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு சேர்க்க மாட்டோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி இது சேர்ப்போம். ஆனால் இன்றைக்கி நான் எந்த காயுமே சேர்க்கலை. நீங்கள் காய் சேர்க்கறதா இருந்தால் சப்போஸ் இந்த குக்கரை ஓப்பன் பண்ண உடனே அடுப்பை பற்ற வச்சுட்டு காயை சேர்த்து காய் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்களை பார்த்துடலாம். குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்க 2 கிராம்பு, பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திரப்பூவு, இது லவங்கம் இது வச்சுருக்கோம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தாளித்து குழம்புல சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானலை போட்டிருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும் நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். இதில் நான் அதிகமாக இந்த கரம் மசாலாலாம் சேர்க்கவே மாட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், திகட்டாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு வந்து சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். இந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, நட்சத்திரப்பூ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து கடைசியாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து தீஞ்சிடும், அதனால தான் சோம்பு போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் கிளம்பும். இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது பொடியாட இருக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் ஆறினோடனே போட்டால் அந்த கொத்தமல்லி இலையோட பச்சை கலர் அப்படியே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு நல்லா வாசனையாக தயாராகிடுச்சு. இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் 2 பேர் இருக்கீங்கன்னா காலையில் இந்த மட்டன் குழம்பு வந்தால் காலையில் இட்லிக்கு சாப்பிட்லாம், மத்தியானம் ரைஸுக்கு சாப்பிட்லாம். சைட் டிஷ் ஒரு முட்டை வறுவலோ முட்டை ஆம்லேட்டோ போட்டுக்கலாம். நைட்டு சப்பாத்தியோ தோசையோ செஞ்சு அதுக்கு தொட்டுக்கலாம். நாங்கள் 2 பேராக இருக்கும்போது அந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.